வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான குடும்பஸ்தன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மணிகண்டன் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல நிறைய காமெடிஸ் இருக்கும். ஃபுல் படத்தை பார்த்தா தான் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜி5ல ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வெட்டியா தான் இருக்காங்க போல. இப்ப காலையில எந்திரிச்சோனே சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவர் லவ் பண்ற பொண்ணை கூட்டு வந்துடுறாரு. ஹீரோ பேரு நவீன், அந்த பொண்ணோட பேரு வெண்ணிலா அப்படின்றது. இப்ப ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ரெண்டு பேரோட வீட்லயும் லவ்வை ஏத்துக்கல, அதனால தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவர் காரை விட்டுட்டு வந்தார்ல, இதை ஒரு லேடி கவனிச்சிடுறாங்க. என் வீட்டு வாசல்ல யாரா காரை நிறுத்தினதுன்னு கோவப்பட்டு இருக்காங்க. ஆரனை திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த லேடி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இப்ப முடியாத ஒரு பெரியவரை வேகமா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. யாரு திரும்ப திரும்ப ஆரன் அடிச்சது, இவருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ, நம்ம தானே ஆரன் அடிச்சோன்ற மாதிரி அந்த லேடி பயப்படுறாங்க. சரிப்பா, யார் அடிச்சா என்ன, சீக்கிரமா இவரை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. எப்படியே இந்த லேடியை சமாளிச்சிடுறாங்க. கார்ல இந்த பெரியவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. சாரி பெரியவரே, தெரியாம கூட்டு வந்துட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீட்டுல இருந்து எனக்கு போர் அடிச்சது, உங்க கூடயாவது சுத்தி பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நவீனை பொறுத்த வரைக்கும் பிசியா இருப்பாரு, வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் எஸ்சியா இருப்பாங்க. ஓஹோ, கலப்பு திருமணமா, அதெல்லாம் இங்க நடக்காதுப்பா, ஏன்னா குடும்பத்துக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரூல்ஸ் படி நீங்க பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சட்டெல்லாம் பேசுறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆபீசரை தள்ளி கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு சரியான கருணாக்கு, அவன் மட்டும் சாபம் விட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன ஆவீங்கன்னே தெரியாது, பேசாம இந்த விஷயத்த முடிச்சிருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது சாபம் விடுவானான்ற மாதிரி இவருமே பயப்படுறாரு. சரி, கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. வாங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் உள்ள வர வச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லபடியா இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ்க்கும் தகவல் கிடைக்குது போல. இப்ப ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கல்யாணம் பண்ணி வச்சது நீ தானே, நீ விளங்காம போயிடுவன்ற மாதிரி அவரையும் திட்டுறாங்க. ஒரு சாபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் இவ்வளவு சாபம் வாங்கணுமான்ற மாதிரி அந்த ஆபீசரும் யோசிக்கிறாரு. அதை பத்திலாம் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. நல்லபடியா இந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டுல பிரச்சனை முடிஞ்சிருது போல. இப்ப ஹீரோ அவரோட வீட்டுல தான் இருக்காரு. இவரோட ஒய்ஃபான வெண்ணிலா இருக்காங்கல்ல, இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம்காக படிச்சுட்டுலாம் இருக்காங்க. இவருமே காலையில சந்தோஷமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னதான் பேரண்ட்ஸ் கூட இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் முழுசா வெண்ணிலாவை ஏத்துக்கல. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வெண்ணிலாவை குத்தி காட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நகை நட்டுன்னு எதுவுமே போடாம வந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நவீனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலையில இருக்காரு. பிளக்ஸ்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலையில தான் இருக்காரு. இவருக்கு 3D கான்செப்ட்னு ஒரு ஐடியா இருக்கு. அதை பத்திலாம் பாஸ் கிட்ட சொல்றாரு. இப்பதெல்லாம் பண்ண வேணாம், சமயம் வரட்டும்ன்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் அப்படின்ற மாதிரி எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருப்பாரு. ஆனா பெருசா இவருக்கு காசுலாம் கிடைக்கிறது இல்லைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அம்மா இருக்காங்கல்ல, உன் அக்காவோட குழந்தைக்கு காது குத்த போறோம்டா, நம்ம பெருசா செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. செய்யறது இருக்கட்டும், வீட்டுக்கு வந்து அவங்க சொல்லணும்ல, ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இவருக்கு சுத்தமா அக்காவோட ஹஸ்பண்ட பிடிக்கவே பிடிக்காது. அவர் பயங்கரமா இவரை கிண்டல் பண்ணுவாரு போல. வீட்டுல என்ன செய்ய போறன்ற மாதிரி நவீன் கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் நான் செய்யும் போது பாத்துக்கோங்க, இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்பதான் இவரோட மாமா எப்பேற்பட்டவர்ன்றதை நமக்கு காட்டுறாங்க. அவர் பேரு ராஜேந்திரன் அப்படின்றது. அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தன் சில ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணிருப்பான். அவனை வேலையை விட்டு இவர் தூக்குறாரு. சார், இந்த நேரத்துல வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவன் கெஞ்சிட்டு இருக்கான். எப்பயோ நீ ஏமாத்து வேலை பண்ணது எனக்கு தெரியும், ஆனா அப்ப வேலையை விட்டு தூக்கி இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ நல்லா தான் இருந்திருப்ப. ஆனா இப்ப நீ நிறைய இஎம்ஐ எடுத்திருக்க, கட்ட முடியாத நிலைமையில இருக்க, இப்ப தூக்குனாதான் உனக்கு அடி விழுந்த மாதிரி இருக்கும், அதனால தான் இப்படி பண்றன்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப சாடிஸ்டான மைண்ட் செட்ல இருக்கவருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட குழந்தைக்கு தானே காது குத்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவரோட பழைய கார்ல வராரு. இந்த மாமா இருக்காருல, கொஞ்சம் இலக்காரமா பாக்குறாரு. மாமா ஒரு நல்ல வேலையில இருப்பாரு, ஹீரோ சாதாரண வேலையில தானே இருக்காரு. அதனால எப்பவுமே ஹீரோவை கொஞ்சம் இலக்காரமா தான் இவர் பாப்பாரு. ஹீரோ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிருக்காருல, சொந்தக்காரங்க எல்லாருமே ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த வெண்ணிலா பேருக்கு தான் எக்ஸாம் எழுதுறேன்னு சுத்திட்டு இருக்கா, ஆனா எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் தான் ஆயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொந்தக்காரங்க எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப முறை செய்யணும் பாத்தீங்களா, மாமாவோட மடியில உட்காந்துதான் காது குத்துறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவர் என்ன செய்ய போறாருன்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் கம்மல் செய்யறாரு, அதே மாதிரி செயின் எல்லாம் செய்யறாரு. என்ன இவ்வளவு செய்யறான்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. மாமா முன்னாடி கெத்து காட்டணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரு. இப்ப ஆடெல்லாம் அடிச்சிடுறாங்க, கறி சோறு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி கறி சோறு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வெண்ணிலா ஒரு லேடிக்கு
பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெண்ணிலா எஸ்ன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த லேடி இன்டைரக்டா கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க. வெண்ணிலா பெருசா கண்டுக்காம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ ரொம்ப கோவத்துல இருக்காரு. அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா எந்திரிச்சு போக வேண்டியது தானே, அதை மீறி எதுக்காக சாப்பிட்டேன்னு கேக்குறாரு. நான் மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப வயிற்றுல குழந்தை இருக்குல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் ஆச்சரியப்படுறாரு. ஏன்டி இதை சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா கேட்கிறாரு. இந்த குழந்தைய இந்த ஸ்டேஜ்ல பெத்துக்கணுமானே நான் யோசிக்கிறேன். ஏன்னா குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், இப்ப நீ சம்பாதிக்கிற காசு பத்தாது, இன்னும் நிறைய காசு தேவைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, கண்டிப்பா குழந்தை பெத்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எவ்வளவு செலவு வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட ஒரு 3D ஐடியா இருக்கு, அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அது மூலியமா இவ்வளவு வருமானம் வரும், குழந்தைய நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்போ ஓகே, நம்ம குழந்தைய பெத்துக்கலான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஹீரோவோட கம்பெனில அடிக்கடி ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. இவர் பேரு நம்ம குருன்னு வச்சுப்போம். இப்ப குரு இருக்கார்ல, இந்த டிசைன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த டிசைன் பார்க்க நல்லாவே இல்ல, இருந்தாலும் பாஸ் இருக்கார்ல, அவர் சொல்ற மாதிரியே பண்ணி தந்துருங்கன்னு சொல்றாரு. இப்ப வெண்ணிலா பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்ல, இவர் செக்கப்காக வெளியெல்லாம் கூட்டு வராரு. அதே சமயம் அடிக்கடி அந்த குழந்தை கிட்ட பேசுற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆக்சுவலா இந்த வீடு கட்டி பல வருஷம் ஆயிருக்கும், வீடு எப்பனாலும் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு, சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப என்னப்பா அவசரம், அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம்னு சொல்றாரு. பேசிட்டு இருக்கும் போதே ஓடு உடஞ்சு விழுது, அதனால கண்டிப்பா பார்த்தாகணும்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு ப்ரொமோஷன் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணி தந்துடுறேன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் கோயில் டூருக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. டூருக்கு 50,000 ரூபாய் ஆகும்டா, என்னை அனுப்பி வையின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ப்ரொமோஷன் மட்டும் கிடைக்கட்டும், நான் உங்களை கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வேலை இல்லாம இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இவருமே வேலை வாங்கி தந்துடுறாரு. ஆக்சுவலா குருன்ற ஒரு கிளைண்ட்டுக்காக இவங்க வேலை பாக்குறாங்கல்ல, அந்த குருவும் அவரோட நகை கடையை விளம்பரம் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ சேர்த்து விட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதே காமெடியா இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அதுதான் வேலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் இருக்கார்ல, வேற ஒரு கேப்பை போட்டிருக்காரு. நீ எதுக்காக வேற ஒரு கேப்பை போட்டிருக்க, நம்ம டிசைன் பண்ண கேப்பை போடு, நீ இந்த மாதிரி வேற கேப்பை போட்டிருக்கிறத குரு பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துக்கு வந்த குரு இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. என்ன கேப்பை போட்டிருக்க, ரெட் கலர் கேப்பு தானே போடணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒழுங்கா வேலை செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவர் அடிக்கவே செய்யறாரு. வேணாம் தடுத்துட்டு இருந்த ஹீரோ இருக்கார்ல, ஃப்ரெண்ட் அடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சோன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. என் ஃப்ரெண்டையே அடிக்கிறியான்ற மாதிரி குரு அடிச்சிடுறாரு. இப்ப குரு அடிச்சது பெரிய பிரச்சனையா மாறிடுது. எம்டி இருக்கார்ல, அவர் தான் நமக்கு நிறைய ஆர்டர் தராரு, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாரு. அவர் என் ஃப்ரெண்டு கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் வேணா மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்ற மாதிரி குரு சொல்றாரு. ஹீரோ பிரச்சனை பண்றாருல, அதனால எம்டியும் இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. வேலை போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டு மேல கோவப்படுறாரு. ஒன்னால தான் இப்படி ஆயிருச்சு, இப்ப என்னோட மாமாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாமா அக்காவை பாக்குறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அப்பத்துல இருந்தே இவங்க ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகாது. நான் பைக் வாங்கிட்டேன்னு இவர் சொல்லுவாரு. ஓஹோ பைக் தான் வாங்கியிருக்கேன் மாமா நக்கல் பண்ணுவாரு. அதுக்காக தான் இவர் செகண்ட்ஸ்ல ஒரு காரை வாங்கியிருப்பாரு. அந்த மாமாக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுரா, என்கிட்ட ஒரு 3000 ரூபாய் இருக்கு, அது மூலியமா நம்ம ரெண்டு பேருமே வேலைக்கு தேடி அலைவோம், வேலை கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான், பாத்துக்கலான்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப அம்மா சாமி பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் எல்லா ஊர்ல இருக்க கோயிலுக்கும் போனோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா சாமி மாதிரி நடிச்சு நம்ம கிட்ட தான் பேசுறாங்கன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோவோட வைஃப் இருக்காங்கல்ல, படிக்கிறதுக்கு எனக்கு லேப்டாப்பும் நெட் கனெக்ஷனும் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ கிட்ட இப்ப காசே கம்மியா தான் இருக்கு, சரி எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரின்ற மாதிரி வைஃப் கிட்ட சொல்லிடுறாரு. அந்த ட்ரிப்புக்கு அட்வான்ஸ் மாதிரி கேக்குறாங்க, தான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நேத்து சாமி பேசல, நீ தான் பேசினன்றது எனக்கு நல்லா தெரியும், சீக்கிரமா காசை தரன்ற மாதிரி இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக அவரோட பிளாட்டுக்குள்ள வந்துடுறாரு. அவர் என்னடானா சரக்கு அடிச்சு எல்லா காசையும் செலவு பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. அட பாவி, எல்லா காசையும் செலவு பண்ணிட்டியா, இப்ப எப்படா நம்ம வேலை தேடுறது அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. ஆன்லைன்ல காசு வாங்கிக்கலான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்ப ஆன்லைன்ல இருந்து 20,000 ரூபாய் கடன் மாதிரி ஹீரோ வாங்கிடுறாரு. ஆனா இவரோட டீடைல்லாம் உங்களுக்கு போயிருது. என்னடா டீடைல் போயிருச்சுன்னு கேக்குறாரு. ஆமா, நீ தரலனா கால் பண்ணி பேசுவாங்க, குடும்பத்தெல்லாம் அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்றாரு. அடப்பாவி, இது எதுக்காகடா முன்னாடியே சொல்லன்னு இவர் கேக்குறாரு. இப்ப ஹீரோவும் 20,000 ரூபாயை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வேற வீடை சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல சிலர் இருக்காங்கல்ல, பூசு வேலை செய்யறவங்களா தான் இருப்பாங்க, சரியா வேலைக்கே போக மாட்டாங்க. இவங்களை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் யோசிக்கிறாரு. நீங்க பூசு வேலை எல்லாம் செய்ய தேவையில்ல, செய்யற மாதிரி நடிங்கன்னு சொல்றாரு. அவங்களுமே ஹீரோவோட வீட்டுல பூசு வேலை செய்யற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. என்ன இவங்க வேலையே செய்ய மாட்டாங்கன்னு அப்பா யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு காசு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோ தினமும் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு.
ஹீரோ சாதாரண டைம் பார்க்ல தான் இருப்பாரு. அப்படி பார்க்ல இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. எல்லாருமே சின்ன சின்ன வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. ஹீரோ கிட்ட இருக்க காசு இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அங்க இருக்கவரும் அடுத்த வாரம் வாங்க, கண்டிப்பா உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ வேலை கிடைச்சிருச்சு, நம்ம லோன் அடைச்சிடலாம், எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ராஜேந்திரனை நமக்கு காட்டுறாங்க. ராஜேந்திரன் சூப்பரா செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி பாஸ் பாராட்டுறாரு. நீங்க தான் சைனாக்கு போக போறீங்க, இப்பத்துல இருந்தே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் சொல்றாரு. இப்ப ஹீரோ கிட்ட சுத்தமா காசே கிடையாது. அடுத்த வாரம் வேலை கிடைக்கிற வரைக்கும் பேலன்ஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு அக்கா வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இவ எதுக்காக இந்த நேரம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப சாப்பாடு காய்கறி எல்லாம் இருக்கான்னு பாக்குறாரு. எல்லாமே தேவையான அளவு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. என்ன காட்சி அப்படின்ற மாதிரி அக்கா கிட்ட கேக்குறாரு. அக்காவும் வீட்டுல நடந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டாங்க. மாமா இருக்காரு பாத்தீங்களா, நீ கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு, என்ன இப்பெல்லாம் நிறைய சாப்பிடுறியான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் இல்லங்க, கம்மியா தான் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. அதை விட கம்மியா சாப்பிடு, நீ ஃபிட்டா தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. அவர் டார்ச்சர் தாங்காம தான் அக்கா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என் பொண்ணு அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. நாளைக்கு அம்மா கறி செய்யறேன் நல்லா சாப்பிடுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ கிட்ட தான் கறி வாங்குறதுக்கு காசு இல்லல்ல. இப்ப சமாளிக்கிற மாதிரி பேசுறாரு. அக்காக்கு சின்ன வயசுல பருப்பு சாதம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதை நாளைக்கு செய்யுங்கம்மா, அக்கா நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்றாரு. ஒய்ஃபை சமாதானம் பத்தி கூட்டு போறதுக்காக ராஜேந்திரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சின்ன சந்தா இருக்குல்ல, இவர் யாரக்கூடமா லேடிஸோட குடத்துல இடிச்சிடுறாரு. குடம்லாம் டேமேஜ் ஆயிருது. குடத்தை டேமேஜ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த லேடிஸ் கோவப்பட்டு அடிக்கிறாங்க. இவரோட மூக்குல காயெல்லாம் ஏற்பட்டது. அச்சச்சோ, மாப்பிளைக்கு நிறைய ரத்தம் போயிருச்சு, நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ அதெல்லாம் வேணாமா, சாதாரணமா செய்யுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அம்மா கண்டிப்பா அதுதான் செய்யணும், வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. இவர்கிட்ட தான் சுத்தமா காசு இல்லல, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு பெரியவரை பத்தி சொல்றாங்க. இவரோட சேவல் தான் போட்டியில ஜெயிக்கும், தோத்த சேவலை நீ கொண்டு போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த போட்டியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. ஹீரோ காசை தராம இருக்காருல, அதனால ஹீரோவை அசிங்கமா திட்டுறாங்க. உன் ஃபேமிலிக்கு அடுத்ததா கால் பண்ண போறோன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஃபேமிலிக்கு கால் பண்ண போறாங்களான்னு பயப்படுறாரு. என் ஃபேமிலி அவங்க ரீச்சே பண்ணக்கூடாது, நீங்க எப்படியாவது பேசி சமாளிங்கன்ற மாதிரி பார்க்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப மேட்ச் என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு வராரு. பார்த்தா இவங்க கொண்டு வந்த சேவல் செத்துருது. சரி இதை எடுத்துக்கலாம் ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா எதிர் டீமை சேர்ந்தவங்க எடுத்துக்க விட மாட்டோன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. ஹீரோவும் புடிங்கிட்டு இங்க இருந்து ஓடுறாரு. இப்ப அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஃபேமிலியில யாருக்காவது கால் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறான். ஆனா ஃபேமிலியோட லைன் எல்லாமே பிஸியா இருக்கு. ஏன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, என்னென்னமோ இங்க இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன லைனையே பிடிக்க முடியலன்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் கால் பண்றதுக்குள்ள எப்படியாவது 30,000 ரூபாய் ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோ வேலை பார்த்த இடத்துல தெரிஞ்ச அண்ணன் இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டு காசை ஏற்பாடு பண்ணிடுறாரு. இப்ப அதுல காசை போட்டு விட்டுறாரு. அவன் கால் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள காசு வந்துருது. எப்படியோ பயந்து காசை போட்டுட்டான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. ஹீரோவும் கஷ்டப்பட்டு அந்த கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அம்மாவும் குழம்பெல்லாம் செஞ்சிடுறாங்க. ஆனா மாமா இருக்காருல, நான் டயட்ல இருக்கேன், அதனால கறியெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அட பாவமே, இதுக்கு தான் கறி வாங்கணுமான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. மாமா இருக்காருல, எங்களோட கம்பெனிக்கு சில பிளக்ஸ் வேலை எல்லாம் பார்க்கணும், உன்கிட்ட நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐயோ மாமா, நாங்க ரொம்ப பிஸி, அதெல்லாம் வேணவே வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் வேலை பார்க்கல, அதனால தான் இந்த மாதிரி சொல்றாரு. மாமா இவ்வளவு சொல்றாருல, கூட்டு போடா அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில எல்லாருமே சொல்றாங்க. ஹீரோக்கு 30,000 ரூபாய் தந்து ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணார்ல, அவர் பேரு மனோகர் அப்படின்றது. அண்ணன் நீங்க தான் என்னோட மாமா வரும்போது எம்டி மாதிரி நடிக்கணும், ப்ளீஸ்ண்ணா இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி மனோகரும் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. இவங்க பண்ற விஷயம் எம்டிக்கு தெரியக்கூடாது இல்ல, எம்டி எப்பவுமே ரவுண்ட்ஸ் மாதிரி வெளியே போவாரு. அந்த கேப்ல இந்த விஷயத்த பண்ணிடலான்ற மாதிரி மனோகர் யோசிக்கிறாரு. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோவை வர சொல்றாரு. ஹீரோவும் மாமாவை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எம்டி வெளியே வந்துட்டா பிரச்சனை இல்ல, வேணும்ட்டே எம்டியோட ரூம் கதவை சாத்திடுறாங்க. இப்ப இவரு எம்டி மாதிரி மாமா கிட்ட பேசுறாரு. மாமா டிசைனை பத்திலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி எனக்கு புரியுது, நான் பண்ணி தரேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இல்ல சார் இன்னும் தெளிவா சொல்றேன்ற மாதிரி மாமா லேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மாமாவும் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு பண்ணி தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் அதெல்லாம் பண்ணி தரேன் சார், இப்போதைக்கு கிளம்புங்க, நிறைய வேலை இருக்குன்ற மாதிரி மனோகரம் பேசி அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் தான் பாஸ் வெளியே வந்து யாரா கதவை சாத்துனது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. மனோகர் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு பண்ணி தரதா சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோ தான் எக்ஸ்ட்ரா காசை போடணும். அதுவே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும். என் மாமா கிட்ட மாட்டக்கூடாதுன்னா 1 லட்சம் ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரோட காரை வச்சு 1 லட்சம் ரூபாய் வாங்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த காருக்குலாம் 1 லட்சம் ரூபாய் அதிகம், இருந்தாலும் தரன்ற மாதிரி தராது. இன்னும் 2 நாள்ல வேலை கிடைச்சிரும், எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் வேலை தரதா சொன்னவர் கால் பண்ணிட்டாரு. தம்பி என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நீ போற இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. அச்சச்சோ, கிடைக்க இருந்த வேலையும் போயிருச்சுன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இன்னைக்கு ஜோசியரை பாக்குறதுக்காக போனோம், எங்க 2 பேருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணுமாண்டா, அப்படி பண்ணலனா குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் வருமா, அதனால பண்ணிருன்ற மாதிரி சொல்றாங்க. பண்றதுக்கு தான் ஹீரோ கிட்ட சுத்தமா காசு இல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு.
நீ மட்டும் பண்ணணும் இல்லடா, உன் மாமாவும் கொஞ்சம் காசு போடணும், மாமா கிட்டயும் கொஞ்சம் காசை வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஏன் காசை வாங்கணும், அந்த ஆளிய பண்ண வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு பார்க்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரை குடுகுடுப்புக்காரன் வேஷம் போட சொல்றாரு. அவருமே அந்த மாதிரி வேஷம் போட்டு மாமா வீட்டுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும், அப்பா அம்மா மாதிரி அவங்களுக்கு நீங்க முன்ன இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி பண்ணா நமக்கு நல்லது நடக்கும்ல, பண்ணிரலாம்னு நினைக்கிறாரு. நான் தான் இந்த விஷயத்த உங்களுக்கு பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. அப்பாடா தப்புச்சோன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப மாமா இருக்காருல, நல்லா செலவு பண்ணி கிராண்டா இந்த ஃபங்க்ஷனை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வேணும்ட்டே நிறைய செலவை இழுத்து விடணும்னு நினைக்கிறாரு. மாமா இதெல்லாம் என்ன டிசைன், இன்னும் நல்லா டிசைன் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கு என்னடா குறைச்சல், சரி நான் பண்ண சொல்றேன்ற மாதிரி இன்னும் செலவு பண்ணி டிசைனை பண்றாரு. மாமா என்னதான் டிஜே புக் பண்ணிருக்கீங்க, நல்லாவே இல்ல, இன்னும் நீங்க காஸ்ட்லியா புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட அக்கா பேரு அனிதா அப்படின்றது. அனிதாக்கு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல, அவரோட ரொம்ப டார்ச்சரா இருக்கு, டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் மாமா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் எம்டின்னு மனோகரை பார்த்தார்ல, அவர் எம்டி இல்லன்றது இவருக்கு தெரிய வருது. அந்த மனோகர் யாருன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கிறாரு. மனோகர் என்ன அந்த இடத்துல வேலை பார்க்கறாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஓஹோ நம்மளை ஏமாத்திருக்கானான்ற மாதிரி இவர் விசாரிக்கிறாரு. அப்பதான் ஹீரோக்கு வேலை போன விஷயம்லாம் இவருக்கு தெரிய வருது. வா போட்டோ எடுக்கலான்ற மாதிரி ஹீரோவை ஸ்டேஜுக்கு வர வச்சிடுறாரு. அந்த டைம் டிஜேக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அந்த டிஜே இருக்காருல, ஹீரோக்கு வேலை போனதை பத்தி எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிடுறாரு. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருதுல, ஹீரோக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. வேலை போயிடுச்சுன்னா சொந்தக்காரங்க ஒவ்வொன்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. திருடி மாட்டிருப்பான் போல, அதனால தான் வேலையை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. இல்ல பொண்ணுகிட்ட ஏதாவது எல்லை மீறி நடந்திருப்பான், அதனால துரத்தி விட்டுருப்பாங்கன்னு வாய்க்கு வந்ததை எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப மாமாவும் ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் வேணா உன்னோட எம்டி கிட்ட பேசி பாக்குறேன், வேலை வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல மாமா இதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான்ப்பா போகணும்னு மாமா சொல்லிட்டாரு. அப்படிலாம் என்னால போக முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னா ஒய்ஃப் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல, என்கிட்ட கூட மறைச்சிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இப்ப என்ன வேலை தானே போச்சு, வீடு பாத்துக்கலான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இல்லப்பா ஒரு 20,000 ரூபாய் கடனா வாங்கினேன்னு சொல்லிட்டாரு. 20,000 ரூபாய் தானே கடனு, பாத்துக்கலாம்னு அப்பா சொல்லிட்டாரு. இல்லப்பா அந்த கடனை 3 லட்சம் ரூபாயா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. இது 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கியா, உனக்கு யாரா அவ்வளவு காசு தந்தது அப்படின்ற மாதிரி பையனை போட்டு அடிக்கிறாரு. சரி முதலீடே இல்லாம தொழில் பண்ணோம்னா ரியல் எஸ்டேட் தொழில் தான் பண்ண முடியும், நீயும் அப்பா மாதிரி தொழில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. நீங்க பண்ணியே கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்கீங்கல்ல, இல்ல பையனை வேற பண்ண சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. நான் என் சொந்தக்காரங்க கிட்ட கூட்டு போறேன்ற மாதிரி பையனை கூட்டு வராங்க. எல்லாருமே ஐடியா தான் தராங்க, ஆனா 10 பைசா காசை தர மாட்டாங்க. இப்ப அம்மா பேக்கரியில சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தம்பி ஒரு பேக்கரி வச்சிருந்தது உங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த தம்பி கிட்ட போய் பேசலான்ற மாதிரி தம்பி கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. நல்லா தான் போச்சு, ஆனா அந்த பேக்கரியை நான் தூக்கிட்டேன், வேணா லீஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க நடத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அம்மா ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த பேக்கரியை பாக்குறதுக்காக வராங்க. அந்த பேக்கரி ரொம்ப மோசமா இருக்கு, எல்லாத்தையும் மாத்தினாதான் நடத்த முடியும் தெரிய வருது, எல்லாத்தையும் மாத்தி நடத்து அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவருமே காசை பெரட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. வர வழியில இவரோட டயர் பஞ்சர் ஆயிருது. அங்க இருக்க நபர்கிட்ட பஞ்சர் ஓட்டி தாங்கன்னு கேக்குறாங்க. நான் சும்மா பேருக்கு தான் கடை வச்சிருக்கேன், நீங்களே ஓட்டணும்னா ஓட்டிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல பல ஏக்கர் சொந்தமா இடம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இடத்தோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நான் கோடீஸ்வரன், நான் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்றாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி தராங்க, இதை வச்சு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காசெல்லாம் பத்தாது, எக்ஸ்ட்ராவா கடன் வாங்கணும்னு யோசிக்கிறாரு. இன்னும் 2 பேர்கிட்ட எக்ஸ்ட்ராவா காசை வாங்கிடுறாரு. அதை வச்சு பேக்கரி ஆரம்பிக்கலான்ற மாதிரி பக்கவா ஆரம்பிச்சிடுறாரு. சும்மா சொல்லக்கூடாது, பேக்கரி பிசினஸ் நல்லாவே போகுது, இவருக்கு நிறைய காசுலாம் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கடன் பிரச்சனையெல்லாம் இவர் முடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்பா இருக்காருல, ஆவுனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இது ஹீரோக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரியல் எஸ்டேட் சம்பந்தமா இங்க பேசவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல போர்டை வச்சிடுறாரு. இந்த ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்துல சைனாக்கு போக போறாருல, சைனா லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபையும் குழந்தையும் டார்ச்சர் பண்றாரு. ஒய்ஃபுக்கு பயங்கரமா இவரை பார்க்கும்போது கோவம் வருது. இப்ப ஹீரோ சந்தோஷமா இருக்காரு, ஆல்மோஸ்ட் கடன் பிரச்சனை நிறைய சால்வ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஒய்ஃபும் ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. இவர் பயங்கர சந்தோஷத்துல இருக்காரு. அப்பதான் இவருக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி இவரோட கடைக்கு எதிரே ஒரு பெரிய கடை வந்துருது, அதுவும் பேக்கரியா தான் இருக்கும். ஹீரோ அதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு ஐஷுன்னு ஒரு சொந்தக்கார பொண்ணு இருப்பா, அவ விளாகரா இருப்பா, அவளதான் அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இந்த கடையில எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கடைக்கு நிறைய ஆளுங்க வந்தாங்கல்ல, இப்பெல்லாம் சுத்தமா கூட்டமே வர மாட்டேங்குது, எல்லா கூட்டமும் எதிர் கடைக்கு தான் போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவால வட்டியை சரியா கட்ட முடியல, எல்லாருமே கால் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மாமாக்கும் காசு தரணும் போல, அந்த காசை கொஞ்ச நாளா இவங்க தந்திருக்க மாட்டாங்க. என்ன காசை தர மாதிரியே இல்ல, சீக்கிரமா தாங்கன்ற மாதிரி மாமா வேற பிரஷர் போடுறாரு. பார்க்ல வேலை பார்க்கும் போது ஒருத்தர் பருத்தி பால் சூப்பரா போடுவாரு, இன்னொருத்தர் பண்ண சூப்பரா போடுவாரு. சரி அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம், அவங்கள வச்சு கூட்டத்தை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம்
மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எங்க கடையில வந்து இந்த வேலையை பாருங்க, நிறைய சம்பளம் போட்டு தரேன்னு சொல்றாரு. சரிப்பா, உன்னை நம்பி வரணும்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் தான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி கடன் வாங்கி தரலான்ற மாதிரி இவரும் கடன் வாங்கி தந்துடுறாரு. இப்ப அவங்க 2 பேருமே இந்த இடத்துல வேலை பாக்குறாங்க. அதனால கூட்டம் அதிகமாகுது. இவருமே திரும்பி சந்தோஷப்படுறாரு. பார்த்தல அப்படின்ற மாதிரி அந்த எதிர்கடைக்காரரை லைட்டா கிண்டல் பண்றாரு. அப்பாவோட கடை திரும்பி டெவலப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வயிற்றுல இருக்க குழந்தைகிட்டே இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் ஃப்ரெண்டு கூட கடையை திறக்கிறதுக்காக வராரு. பார்த்தா இவர் கடையில வேலை பார்த்தா அந்த 2 பேரும் அவர் வாங்கிடுறாரு போல. அந்த கடையில அவங்க 2 பேருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவேன்ற மாதிரி அந்த ஓனருமே இவரை கிண்டல் பண்றாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப மாமா இருக்கார்ல, ஹீரோவை கிண்டல் பண்றதுக்காகவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதெல்லாம் செட் ஆகாது, பழைய வேலையில திரும்பி நான் பேசுறேன், அங்கேயே சேர்ந்துருன்னு சொல்றாரு. அங்க நிறைய பிரச்சனை நடந்துருச்சு, அந்த இடத்துல என்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. வேலைனா நெளிவு சுழிவு இருக்கதான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு மாமா சொல்றாரு. ஆனா கடைசிக்கும் ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. இப்ப கடன் கொடுத்தவங்க எல்லாம் கடைக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்பதான் வாங்கின காசை தருவ, ஒழுங்கா தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாமா இருக்கார்ல, இந்த கடையை லாக் பண்றாரு. இந்த கடையை வச்சுதான் உங்க எல்லாரோட கடனையும் என்னால அடைக்க முடியும். கடையை லாக் பண்ணிட்டா நான் என்ன பண்ண முடியும், ஒரு 15 நாள் மட்டும் டைம் தாங்க, அதுக்குள்ள உங்க காசை தரன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. 15 நாளுக்குள்ள தரலன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான்ற மாதிரி வார்னிங்க குத்துட்டு கிளம்புறாங்க. 15 நாளுக்குள்ள என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பயம் இருக்கதான் செய்யுது. 15 நாள் ஆயும் ஒண்ணுமே நடக்கல. இப்ப அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்த பத்தி பேசுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ பாக்குறாருன்றதுக்காக அமைதியாயிடுறாங்க. எந்த இடத்த பத்தி பேசுனீங்க சொல்லுங்கன்ற மாதிரி இவரும் ஆர்வமா கேக்குறாரு. கம்பெனி ஆரம்பிக்கிற செட்டப்ல 3-4 ஏக்கர் ஒருத்தருக்கு தேவையா, எப்படியும் ஒரு 3 லட்சம் ரூபாய் கமிஷனா கிடைக்கும், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு அந்த மாதிரி ஒரு இடம் தெரியும், அந்த இடத்துக்கு போலான்னு யோசிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த பஞ்சர் ஓட்டுறவரை பாக்குறதுக்காக வராரு. சரி உங்க இடத்தோட டீடைல் எல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்த பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும், அந்த கம்பெனி கிட்ட எப்படியாவது பிட்ச் பண்ணி ஓகே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்காக இவர் பயங்கரமா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க மீட்டிங் மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க, நான் வரேன்ற மாதிரி அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா அம்மா தானே பேசி கடையை வாங்கி தந்தாங்க, அதனால மாமா எப்ப பாரு அம்மாவை போட்டு திட்டுறாரு போல. அவன் என்னதான்டா திட்டிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் நீ காசை தர மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோ கடையை பூட்டிரு அப்படின்ற மாதிரிலாம் பையனை திட்டுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் பையனுக்கு கொஞ்சம் அசிங்கமாயிருது. இன்னைக்குதான் அந்த நபரை ஹீரோ மீட் பண்ணோன்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காரு. ஆனா அதுக்குள்ள கடன் கொடுத்தவங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை அமிக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோவும் தப்பிச்சு ஓடணும்ன்ற மாதிரி இவங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடிட்டு இருக்காரு. கீழே விழுந்துலாம் ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடினவர் என்ன பண்றாருன்னா ஒரு பப்ளிக் டாய்லெட் குள்ள போயிடுறாரு. இவங்களுமே போலான்னு நினைக்கிறாங்க. பயங்கரமா நாத்து அடிக்குது, இவங்களால சுத்தமா உள்ள போகவே முடியல. ஆனா ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருக்காரு. நீ எப்படியும் வெளியே வரணும்ல, வெளியே வந்தா கவனிச்சுக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி அவங்க அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா உங்களுக்கு கால் பண்ணிட்டாரு, எப்படியாவது கொஞ்ச நேரம் மேனேஜ் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வெளியே நின்னவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்ப போலான்ற மாதிரி ஹீரோவா வேக வேகமா அந்த பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. அவர் பேசி முடிச்சுட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவோட கெட்டப்ப பார்த்தா அவர் ஷாக் ஆகுறாரு. சார் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும் சார், டீடைல் எல்லாம் பாருங்கன்ற மாதிரி நிறைய டீடைல் காட்டுறாரு. ஆமாப்பா நீ காட்டுற இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா ஓகே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி என் கமிஷனை மறந்துடாதீங்கன்னு ஹீரோ சொல்றாரு. கண்டிப்பா தந்துடுறேன்னு சொல்றாரு. அனிதாக்கு ராஜேந்திரன் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல, அதனால டைவர்ஸ்க்கான ப்ரொசீஜர்லாம் நம்ம பேசணும்ன்ற மாதிரி ஒரு லாயரை பாக்குறதுக்காக வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அடிக்கடி குழந்தைகிட்ட பேசுவார்ல, அந்த மாதிரி தான் இப்ப குழந்தைகிட்ட பேசுறாரு. நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைச்சிரும், எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இப்ப இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை எல்லாம் முடிஞ்சிருது. இப்ப அவர் இருக்கார்ல, வெறும் 1 லட்சம் ரூபாயை தந்துட்டு போறாரு. என்ன சார் 1 லட்சம் ரூபாய் தான் தந்திருக்கீங்க, 3 லட்சம் ரூபாய் தரணும்னு சொல்றாரு. நீ பார்த்த வேலைக்கு இது போதும் பான்ற மாதிரி சொல்றாரு. அப்பவும் 1 லட்சம் ரூபாயை வச்சு என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமோ அதை சால்வ் பண்ணலாம்னு சொல்றாரு. இல்லப்பா அவர் ஏமாத்துறாரு, எனக்கு 3 லட்சம் ரூபாய் தான் வேணும்னு பிரச்சனை பண்றாரு. என்ன பிரச்சனை பண்ற, நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் மிரட்டுறாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் போகும்போது அந்த 1 லட்சம் ரூபாயை தூக்கி அவரோட மூஞ்சிலேயே வீசுறாரு. அவர் இதுவும் நல்லதான்ற மாதிரி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. பையனை பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிடுறாரு. நீ பாட்டுக்கு எதுக்காகடா 1 லட்சம் ரூபாயை தூக்கி விசுறன, இப்ப 1 லட்சம் ரூபாயும் போயிருச்சு, என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரிலாம் பையனை திட்டிட்டு இருக்காரு. இப்ப ராஜேந்திரன் பாஸ் இருக்காருல, இவரோட சொந்தக்கார பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நான் சைனா ப்ராஜெக்ட பத்தி சொன்னேன்ல, அந்த ப்ராஜெக்டை இதுக்கப்புறம் இவன் தான் பண்ண போறான்ற மாதிரி சொல்றாரு. ராஜேந்திரன் முகமே மாறிடுது. சார் நான் தான் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல, நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டேன் சார், ப்ளீஸ் சார் அந்த ப்ராஜெக்டை எனக்கே தாங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கறாரு. என்ன இப்படி அசிங்கமா கெஞ்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அந்த சொந்தக்கார பையன் கேட்கிறான். உனக்கு என்னடா தெரியும், நான் அவ்வளவு வேலை பார்த்திருக்கேன்ற மாதிரி அந்த பையனை திட்டிடுறாரு. என்ன ராஜேந்திரன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்ற மாதிரி பாஸ் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாரு. ஆனா ராஜேந்திரன் இருக்கார்ல, ஏற்கனவே ரொம்ப வளைஞ்சு நலஞ்சு போயிட்டேன் சார், இதுக்கு மேல போனேன்னா நான் உடஞ்சிருவேன், நான் வேலையை விட்டு போறேன்ற மாதிரி ஐடி கார்டை தூக்கி போட்டுட்டு கிளம்புறாரு.
பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சிட்டு இருக்காரு. பயங்கரமா பசிக்குது, சாப்பிடலான்ற மாதிரி சாப்பாடை போட்டு எடுத்துட்டு வராரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இவர் சாப்பிடறதுக்கு முன்னாடி சட்டுன்னு எடுத்துடுறாங்க. எல்லாருமே கஷ்டத்துல இருக்கோம், எப்படி அவனால நிம்மதியா சாப்பிட முடியுதுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் வெண்ணிலா கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பேசாம சோகமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இவரோட பழைய எம்டி கிட்ட இருந்து போன் கால் வருது. டே நவீன், நீ நாளையில இருந்து வேலைக்கு வந்துருன்ற மாதிரி சொல்றாரு. என்ன திடீர்னு இவரா கால் பண்ணிருக்காரு? ஒருவேளை வீட்டுல இருந்து யாராவது பேசியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி மாமாவை காட்டுறாங்க. சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அனிதாவும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் கட்டி பிடிச்சி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. இந்த ஒய்ஃபுமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல, அதனால நான் தான் உன்னோட எம்டிக்கு கால் பண்ணி பேசினன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் கோவப்படுறாரு. எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ண? அவர் போனா போதுன்றதுக்காக தான் என்ன வேலையில திரும்பி சேர்க்கிறாரு, இல்லனா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. ஓஹோ, இப்ப அவர் உன்னை போனா போதுன்னு சேர்க்கறது தான் உனக்கு அசிங்கமா இருக்கு, வீட்டுல நடக்கிறதுலாம் உனக்கு அசிங்கமா இல்ல அப்படிதானன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் வருது. அந்த ஆர்குமெண்ட்ல வெண்ணிலாவும் கோவப்பட்டு சில விஷயங்களை பேசுறாங்க. நான் உன்னை நம்பி வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. ரெண்டு பேருமே சோகமா இங்க இருந்து பிரிஞ்சு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எம்டி இருக்கார்ல, அவங்க கிட்ட ஒரு சின்ன சாரி மட்டும் கேட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப குருவும் சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வராரு. சரி, அன்னைக்கு நடந்ததுக்கு சாரின்ற மாதிரி ஹீரோவும் தலையை தொங்க போட்டு சாரி எல்லாம் கேட்டுறாரு. மாமா குனிஞ்சு நடந்துக்கணும்னு சொன்னார்ல, அந்த மாதிரி தான் இவர் நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வந்த இவரோட வேலையை மட்டும் பாக்குறாரு. 3D டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற மாதிரி எம்டி சொல்றாரு. அந்த டிசைனை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது மார்க்கெட்ல சூப்பரா சக்சஸ்ஃபுல் ஆயிருது. எல்லாருமே அந்த மாதிரி தான் எங்களுக்கு பிரிண்ட் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ ஐடியானால தானே கம்பெனி வளருது, அதனால ஹீரோக்கு ப்ரமோஷனும் கிடைக்குது. ப்ரமோஷன் கிடைச்சா ஹீரோ சந்தோஷப்படணும்ல, ஆனா துளி கூட சந்தோஷப்பட மாட்டாரு. இப்ப கடன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் வீட்டுல இருக்க யார்கிட்டயும் இவர் பேச மாட்டாரு. எல்லாருமே பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா இவர் பேசவே மாட்டாரு. ஏன்னா பணம் இல்லன்றதுக்காக மோசமா ட்ரீட் பண்ணாங்கல்ல, இவங்க கிட்ட இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோவோட கம்பெனில வெளிநாட்டுக்கு போற மாதிரி ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கும். ஹீரோ போலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. வெண்ணிலா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் வயிற்றுல இருக்க குழந்தை கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. அப்பாக்கு உன்னை கூட இருந்து பாத்துக்கணும் தான் ஆசை, ஆனா இந்த இடத்துல ரோபோட் மாதிரி என்னால இருக்க முடியாதுடா, அதனால அப்பா ஒரு 5 வருஷம் அங்க வேலை பார்த்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாரு. ஹீரோ வெளிநாட்டுக்கு போறத பத்தி யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. கால்ல கட்டெல்லாம் போட்டு வீட்டுல உட்காந்துருக்காரு. சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் வெளிநாட்டுக்கு போக போறாருன்னு அவங்களுக்கு தெரிய வருது. நீ எதுக்குடா வெளிநாட்டுக்கு போனோம், இங்கேயே இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருந்து என்ன ஆக போகுது, இங்கெல்லாம் ஒன்னும் இருக்க தேவையில்ல, எல்லாருக்குமே தேவை பணம் தானே, அங்க போனா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்றாரு. பணமா முக்கியம், நீ தான் முக்கியம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நவீன், அன்னைக்கு நான் தெரியாம சொல்லிட்டேன்டா, சாரின்ற மாதிரி மாமா சொல்றாரு. இல்ல மாமா, நீங்க சொன்னதுதான் சரி, நம்ம வேலையை தக்க வைக்கிறதுக்காக வளைஞ்சு நலஞ்சு போறது எந்த ஒரு தப்பும் இல்ல, ஏன்னா பணத்துக்கு மட்டும்தான் இங்க மதிப்பு, மனுஷனுக்கு எல்லாம் மதிப்பே கிடையாதுன்ற மாதிரி வீட்டுல நடந்துகிட்டாங்கல்ல, அந்த விதத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால வீட்டை சேர்ந்து எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒய்ஃப் மட்டும் ரூம்குள்ள வந்து பலார்னு இவர் அரைஞ்சிட்டு இருக்காங்க. உனக்கு கோவம் வந்தா நீ எப்படினாலும் பேசலாம், ஆனா எனக்கு கோவம் வந்து நான் 4 வார்த்தை கூட பேசக்கூடாது, அதுதானே நினைக்கிற, உன் வீட்டுல இருக்கவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க, நீ கூட அப்படிதான் நினைக்கிறன்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசுறாங்க. அப்பன்னு பத்தி உங்களுக்கு வலி வந்துருது. இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட வண்டியில இவங்களை தூக்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, தெரியாம சரக்கு பாட்டில் மூடிய முழுங்கிடுறாரு. இப்ப இவரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி மாமாவோட வண்டியில தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே ஹாஸ்பிடலுக்கு வேகமா போயிட்டு இருக்காங்க. என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு புலம்புறாரு. இப்ப வெண்ணிலா வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மாமா இருக்கார்ல, ஒய்ஃப் எல்லாம் தாங்குன்னு தாங்கணும்டா, இப்படி கோவமா பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப இவரோட ஒய்ஃப் டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க எல்லாம் பேசவே பேசாதீங்க, என்னைக்காவது என்னோட பேச்சை கேட்டு நீங்க நடந்திருக்கீங்களா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படிதான் நான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க. ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை பத்திலாம் இந்த இடத்துல பேசுறாங்க. ஓரளவுக்கு ஒவ்வொருத்தர் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வெண்ணிலாவை இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அதே சமயம் ஃப்ரெண்டையும் மத்தவங்க கொண்டு வந்து சேர்த்து விட்டுறாங்க. இப்ப பிரசவ வார்டு இருக்குல்ல, அதுக்கு வெளியே ஹீரோவும் மாமாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா இதுக்கு முன்னாடி நிறைய கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசியிருக்காருல, அதுக்காகலாம் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. சார், உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை பார்க்க வரலான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சந்தோஷமா பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எப்பவுமே குழந்தைகிட்ட பேசுவார்ல, அந்த மாதிரி பேசலாம் நினைக்கிறாரு.
இவர் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க ஒய்ஃப் முழிச்சிடுறாங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, குழந்தை தூங்கிட்டு இருக்கடா ஒழுங்கா பாருன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. வெண்ணிலாவோட பேரண்ட்ஸ் பேசாம தான் இருந்திருப்பாங்க. இப்ப பொண்ணை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு தயங்கி தயங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அப்பா இருக்கார்ல, என்ன தயங்கி நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க சம்பந்தி அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி உள்ள கூட்டு வர்றது. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ராஜேந்திரன் இருக்கார்ல, அனிதாக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இதுக்கு முன்னாடி உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நிறைய நடந்திருக்கேன், ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி குழந்தைய பாக்குறாங்க. இவங்க குடும்பமே திரும்பி சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நல்லபடியா தான் இருக்காரு. அவர் வயிற்றுக்குள்ள இருந்து மூடியை எடுத்திருப்பாங்க. இந்தாங்க மூடின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தராங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சரக்கு பாட்டில கூட கவனமா வச்சிருக்காங்க. அந்த சரக்கு பாட்டில மூடணும்ல, மூடியை வச்சு மூடிடுறாங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.